நடிகர் அஜித் குமாரின் குட் பேட் அக்லி திரைப்படம் ஏப்ரல் 10ஆம் தேதி வெளியாக இருக்கும் நிலையில் தனுஷின் படம் தள்ளிப்போவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அத்தோடு அஜித்தை வைத்து தனுஷ் படம் இயக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அதிலும் மியூசிக் டைரக்டர் காம்போ தான் ஸ்பெஷல். என்ன நடக்கிறது விரிவாக பார்க்கலாம். நடிகர் அஜித்தின் விடாமுயற்சி திரைப்படம் கடந்த மாதம் வெளியாகி கலவையான விமர்சனங்களையே பெற்றது. முன்னதாகவே குட் பேட் அக்லி திரைப்படம் தயாராகிவிட்டாலும் ஏப்ரலில் வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டது. ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் 3 வேடங்களில் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் ஏப்ரல் 10ஆம் தேதி வெளியாக இருக்கிறது. அதிலும் படத்தின் டீசர் சமீபத்தில் வெளியாகி யூடியூபை ஒரு கலக்கி இருந்தது. இந்த நிலையில் தனுஷை எழுதி இயக்கியிருக்கும் இட்லி கடை ஏப்ரல் 10ஆம் தேதி வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டது. எனினும் அஜித்தின் படம் வெளியாக இருப்பதால் சோலோ ரிலீஸை படக்குழு விரும்புவதாகவும் அதேபோல் தனுஷும் பிசினஸ் பாதிக்கும் என்று யோசிப்பதாகவும் கூறப்படுகிறது. இதனால் குட் பேட் அக்லி வெளியாகும் தேதியில் இட்லி கடையை இறக்க வேண்டாம் என்று தனுஷ் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி இட்லி கடை திரைப்படம் வேறு தேதியில் வெளியாகும் என்றும் புதிய தேதி குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்றும் கோலிவுட் வட்டாரத்தில் கூறப்படுகிறது. இதைவிட ஹைலைட்டாக அஜித்தின் அடுத்த படத்தை தனுஷ் இயக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த படத்திற்கு ராக்ஸ்டார் அனிருத் இசையமைக்க இருக்கிறாரா? இந்த கூட்டணியை DNA என்று வர்ணிக்கும் ரசிகர்கள் இப்படி ஒரு கூட்டணி சேர்ந்தால் சிறப்பாக இருக்கும் என்று சோசியல் மீடியாவில் பதிவிட்டு வருகின்றனர். முன்னதாக விடாமுயற்சி ரிலீஸால் பிரதீப் ரங்கநாதனின் டிராகன் திரைப்படம் தள்ளிப்போனது. அப்படி வெளியான டிராகன் 10 நாட்களிலேயே 100 கோடி வசூலை கடந்து சக்கைப்போடு போட்டு வருகிறது. எனினும் இப்போது கார் ரேஸில் கவனம் செலுத்தி வரும் அஜித் குமார் இம்மாத இறுதி வரை நடிப்பிற்கு முழுக்கு போட்டிருப்பதால் புது படம் தொடர்பான அறிவிப்பு வரும்போது பார்க்கலாம் என்கின்றனர் அஜித் ரசிகர்கள்.